வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எந்த ஒரு லாட்ரியோ அல்லது ஸ்கேமை பற்றியோ ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தகவலை சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன். முக்கியமாக தமிழ்நாட்டில் லாட்ரிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஸோ மேபி ஏன்னா அந்த லாட்ரி குடும்பங்கள்லாம் இப்போ எல்லா கட்சியிலையுமே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்காங்க. ஸோ அமைச்சராக கூட தற்சமயம் தாவேக்காவில் இருக்காங்க. ஃப்யூச்சரில் மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அதுவரையிலும் இங்கே ப்ரொமோஷனோ லாட்ரி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற விஷயமோ அல்லது இந்த லாட்ரியை நான் சேல் பண்ணுற மாதிரியும் கிடையாது. ஸோ இந்த லாட்ரியை வச்சு எப்படி இப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக கேரளா கவர்மெண்ட்டே பார்த்திங்கனாக்கா லாட்ரியை சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கனாக்க வர 23/5/2026 ஐ மீன் இந்த மே மந்த்து ஸோ இந்த லாட்ரி விஷு பம்பர் நடக்குது. ஸோ இந்த விஷு பம்பரை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பம்பருடைய ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பொதுவாக எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் வந்துடாதா, அந்த அதிர்ஷ்டம் மூலமாக வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சிட்ருக்கேன். ஸோ கேரளாவில் நடக்கக்கூடிய எல்லா பம்பர் டிக்கெட்டும் 1 or 2 என்னுடைய நண்பர்கள் ஃபிசிக்கலாக நான் போனாக்க ஸோ அங்கேயும் வாங்கிட்டு வருவேன். எனக்கு தெரிஞ்ச கேரளா நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க. இங்கே சென்னையில் டிக்கெட் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பொதுவாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேரளாவாசி தான். ஸோ அதில் டிக்கெட் வாங்குறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நான் இங்கே சென்னையில் வசிக்கிறதால அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க இந்த பம்பர் டிக்கெட் மட்டும் மந்த்லி 2 ஒன்ஸோ எனக்கு வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதை வச்சு லக்கை நம்பிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த வரக்கூடிய விஷு பம்பர் நான் விழும், எனக்கு விழும், என் வியூவர்ஸ் என் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் விழும், லைக்ஸ் போடுறவங்களுக்கு விழும், கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு விழும் அப்படின்றத நான் ப்ரே பண்ணுறேன், நான் நம்புகிறேன். ஸோ அதுமாரி நடந்தால் ஒரு சந்தோஷமான விஷயந்தான். முதல்ல நான் நம்புகிறேன், நான் வாங்கின டிக்கெட்டுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பம்பரு ஃபஸ்ட்டு ப்ரைஸே கொடுங்க, 12 கோடியே கொடுங்க அப்படின்றத நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்படி இல்லை, எனக்கு விழலை அப்படின்னா என்னுடைய வியூவர்ஸுக்கு விழணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதுதான் இந்த விஷு பம்பருடைய டிக்கெட்டு. ஸோ இது மொத்தமாக 12 கோடி ரூபா. ஸோ இந்த 12 கோடி பார்த்திங்கனாக்கா மொத்தம் 6 சீரியஸ். ஸோ இந்த 6 சீரீஸில் வரக்கூடிய அனைத்து நம்பருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது செட்டில் வரக்கூடிய நம்பராக இருக்கலாம் அல்லது சிங்கிள்ஸில் வரக்கூடிய நம்பராக இருக்கலாம். ஸோ இந்த 12 கோடி இது டேக்ஸு போக, டேக்ஸை பற்றி இன்னொரு வீடியோ போடுவோம். பட் இதில் ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்த்து 40% டேக்ஸு போவாங்க. ஸோ இது 40% மைனஸ் போக அரௌண்டு உங்களுக்கு 7 கோடி ரூபாய்க்கு அக்கௌண்ட்டில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்ம இந்த 12 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னாக்க மாதத்துக்கு 1,20,000 கணக்கு பண்ணாக்க நம்ம வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா ரீச் ஆகும். 10 வருஷம் இருந்தால் ஐ மீன் சம்பாரித்தா 1,20,000 மாதம் சம்பாரித்தா இந்த 12 கோடி ரூபாயை ரீச் பண்ணும். ஐ மீன் என்னுடைய கால்குலேஷன் கரெக்டுனாக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த 12 கோடியை 10 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணோம். பட் நம்மளுக்கு இதுமாரி ஒரு லக்கு கிடைச்சாக்க சந்தோஷம் தானே, நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடும். நம்ம இன்னும் 10 வருஷம் கழித்து பாதி கிழவனாவோ இல்லை அப்போ அந்த சமயத்தில் ஏதோ ஒரு தேவைகள் இருக்கும்போது எவ்வளோ சம்பாதிக்கணும். பட் இந்த லக்கு கிடைச்சனாக்க நம்ம இன்னும் அட்வான்ஸாக பிஃபோராகவே 10 இயர்ஸ் பிஃபோராகவே நம்ம தேவைகளுக்கு, நம்ம வீடு கட்டுறதுக்காகட்டும் இல்லை ஃபேமிலிக்காகட்டும் இல்லை குழந்தைகளை படிக்க வைக்கிற விஷயம், ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்கள பார்த்துக்கிற விஷயம், ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 12 கோடியை லக்காக நம்ம நினச்சி பார்ப்போம். பட் இதில் 100% தான் அந்த லக்கு. அந்த லக்கி பர்சன் யார் அப்படின்றது தான் வரக்கூடிய 23ஆம் தேதி. ஸோ இதில் 10 வகையான பரிசுமே இருக்குது. இதில் பரிசு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, 2ஆம் பரிசு பார்த்தீங்கன்னாக்க 1 கோடி ரூபா. மொத்தம் இதில் 6 சீரியஸ் இருக்குது. அந்த 6 சீரியஸ் என்னென்னாக்கா விஏ, விபி, விசி, விடி, விஜி. ஸோ இந்த 6 சீரியஸுக்குமே இந்த 6 கோடி ரூபா, ஒவ்வொரு சீரியஸுக்கும் ஒரு கோடி ரூபா. விஏக்குனா 1 கோடி ரூபா அந்த சீரியஸ் வாங்குறவங்களுக்கு. விபினாக்க விபியில் இருக்கக்கூடிய 1 கோடி ரூபா. அது கிட்டத்தட்ட அரௌண்டு 90 லட்ச ரூபா டிக்கெட்டு விற்கிறதா சொல்கிறாங்க. ஐ மீன் 95 லட்சம் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி ஸோ விற்கிறதா தகவல். ஸோ இதில் அரசு எத்தனை அளவுக்கு டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்றத இறுதியில் கன்க்ளூட் பண்ணுவாங்க.
ஸோ இது வரலையுமே அரௌண்டு 70 லட்சம் டிக்கெட்டு விற்றதாக சொல்லப்படுது. இன்னும் 4 நாளில் தான் இந்த டிக்கெட்டு பம்பர் வரக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு. இந்த 23ஆந்தேதி அரௌண்டு 70 லட்சம் டிக்கெட்டு விற்றதாக சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 25 லட்சம் டிக்கெட்டு இருக்குது. இன்னும் வெகுவாக வியாபாரம் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு சீரீஸ்லேயும் ஒரு கோடி ரூபா சொல்லியிருந்தோமா, அதேமாரி 3வது பரிசாக பார்த்தீங்கன்னாக்க அதுவும் அந்த 6 சீரீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 3வது பரிசாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி 4வது பரிசும் இருக்குது. அந்த 6 சீரியஸுக்கும் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கனாக்க 5000 ரூபா, அது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 16,200 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரி 1000 ரூபாய்க்கான பரிசு தொகை பார்த்திங்கனாக்கா 29,160 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரி 500 ரூபா பார்த்திங்கனாக்கா 1,37,000 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா 300 ரூபா. இந்த டிக்கெட்டுடைய ரேட்டே 300 ரூபா. இந்த டிக்கெட் ப்ரைஸும் கிட்டத்தட்ட அரௌண்டு பார்த்திங்கன்னா 1,84,880 பேர்த்துக்கு ஸோ இந்த 300 ரூபா டிக்கெட்டுமே கொடுக்குறாங்க. இப்போ ஒரு டிக்கெட் வாங்குறீங்கனாக்கா முதல் ப்ரைஸு இருந்தாக்கா 12 கோடி. எனக்கு முதல் பரிசும் கூட இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு வாங்கின டிக்கெட்டோடைய பணம் வந்தாலே போதும்டா அப்படின்னாக்கா 300 ரூபா வந்துச்சுனாக்கா 300 ரூபா அந்த பணமும் ரீஃபைன் பண்ணுறாங்க. அதுமாரி கன்சல்டேஷன் ஃபீஸ் கன்சல்டேஷன் ஆறுதல் பரிசாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பேர்த்துக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு சீரியஸ்லுமே இருக்கக்கூடியது. மொத்தம் 5 சீரியஸுக்கு கொடுக்குறாங்க. அந்த முதல் பரிசு விழுந்த அந்த சீரியஸ் இல்லாமல் மற்ற 5 சீரியஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்ச ரூபா. ஸோ இதுதான் ப்ரைஸோடைய ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த பிக்சர் எல்லாத்தையுமே வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறேன், எனக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். வரக்கூடிய 23ஆந்தேதி நம்ம யார் வின்னிங் ஆனுங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் யார் வின் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வேறு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.